ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், நான் இது எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். எல்லாமே வந்து வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு, அதாவது நம்ம அந்த மசாலா போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வைக்கிற குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குதே, அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மசாலா சொல்கிறாங்களே, அந்த மாதிரி போட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு குழம்புக்கு நம்ம வீட்டில் என்ன, நம்ம ஊரில் என்ன மசாலா கிடைக்குதோ, இல்லை நம்ம வீட்டில் என்ன நம்ம பாரம்பரிய மசாலா அரைச்சிலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி மசாலா இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நம்ம குழம்பு வைக்கிற மெத்தடு தான் இருக்குது, அதோட டேஸ்ட்டு வந்து அதில் தான் இருக்குது. நான் எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போதுமே மீன் குழம்பு வந்து அகலச்சட்டியில் வைக்கணும், ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். குழம்பு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும்.